ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷாஃபி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை ட்ரெய்லர் ரியாக்ஷனாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு மூவி வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருக்கேன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவருடைய ஒரு டைரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூரல் பேக்ட்ராப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தது. எப்போ இந்த இட்லி கடை போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் தனுஷ் அவரோட டைரக்ஷனில் ஒரு ரூரல் பேக்ட்ராப் ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக இருக்குது. தனுஷ் இது வரைக்கும் அவரை டைரக்ட் பண்ணும்போது, இது வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ண படங்களில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜான்ரா. ஏன்னா பவர் பாண்டி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக எடுத்தார். அண்டு ராயன் அவரோட ஃபேன்ஸுக்காக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாக அவர் ட்ரை பண்ணார். அண்டு நிலவுக்கு இனிமேல் என்னடிக்கும் ஒரு இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ராம்காம் மூவி வந்து கொடுத்தாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் ரூரல் பேக்ட்ராப். ஏன்னா இட்லி கடை டைட்டில் அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்டான லுக்ஸில் வந்து தனுஷ் சார் வந்து இருந்தார். ஒரு ஃபுல் க்ளீன் ஷேப் பண்ணி எங்கர் லுக்கில் ஒன்று இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் கூட ஒரு லுக்கில் வந்து இருந்தார். மீசை மட்டும் இருந்துச்சு, அந்த மாதிரி லுக்கில் வந்து இருந்தார். அண்ட் ராஜ்கிரண் சார் இருந்தாங்க. ஓகே, நல்ல ஒரு ரூரல் பேக்ட்ராப்பு. ஸோ தனுஷ் சார், நித்யா மேனன் மேம், ராஜ்கிரண் சாரை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு எமோஷனல் சப்ஜெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ரூரல் பேக்டாக அவங்க எமோஷனல் சப்ஜெக்ட்லாம் பூண்டு விளையாடக்கூடிய ஒரு ஆக்டர்ஸுங்க. அவங்க 3 பேரும் வந்து அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன்றதை தாண்டி ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டோரியில் தனுஷ் அவர் வந்து இது வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சார் கூட ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபுல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டிருந்தாரு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நின்றுட்டு இருந்தார். என்னென்னா இட்லி கடைன்னாங்களே ஒரு அருண் விஜய் சார் கூட இப்போ சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான கான்செப்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் இல்லை, அந்த போஸ்டர் ரிலீஸ் அப்புறமா ட்விட்டரில் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி தான், என்ன மாதிரியான தனுஷ் சார் இந்த ஸ்டோரி வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தது. அந்த ஷாலினி பாண்டே வேறு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அருண் விஜய்க்கு பேரா பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. சத்யராஜ் சார் இருக்கார், பார்த்திபன் சார் இருக்கார். நிறைய பேர் அந்த கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. இது வரைக்கும் என்ன ஒரு ஸ்டோரி லைனாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மேபி இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரில் மேபி பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. இன்பன் உதயநிதி. ஓகே, எப்படி இருக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஆட்டு குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். முழுக்க நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. வேலைக்காரனா நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். ஓ, இவர் தான் அந்த தனுஷ் சார், அந்த க்ளீன் ஷேவ்ல இருக்கிற. ஓகே, ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கையால் யாரு கும்பிட்டு வேலை செய்து కొమట్లో కుట్టినానా? You're the best. என்ன ஷாலினி பாண்டே கூட இருக்காரு. பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்க. இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி. லுக் அட் முருகன். பெரிய மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க மியூசிக் சூப்பர்யா. சார், அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், எட்டனா பெறாத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காக அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. பயங்கரமான எமோஷனல் இருக்கும் போல இருக்கு. ஆனால் மூவி ட்ரெய்லர் நல்லா இருக்குது.
பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் தான் ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலாக இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் அந்த அருவா எடுத்துகிட்டு ஒரு லுக்கு விட்டார் பாருங்க ஆக்ரோஷமாக. எனக்கு அப்படியே பார்க்கணும் அசுரன் படத்தில் அந்த ரத்தக்கரையோட ஒரு லுக்கு இருக்கும்ல, அது எனக்கு அப்படியே வந்து ரிசம்பிளன்ஸ் வந்து பண்ணிச்சுங்க. ஆனால் ஐ திங்க் அந்த ஒரு தனுஷ் சார் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைம் லைனில் வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஃபுல் க்ளீன் ஷேப் பண்ணிட்டு ராஜ்கிரண் சார் ஒரு பொசிஷனில் வராரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நித்யா மேனனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு போல இருக்குது. அந்த ஷாலினி பாண்டே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ்ஸின் வந்து அவங்க வந்து இந்த கன்னத்தில் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து நான் ட்ரெய்லரில் பார்த்தேன். ஸோ அது வந்து சில பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஷாலினி பாண்டே வந்து தனுஷ் சாரோட தங்கச்சியாக நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. மேபி ஒரு பிரதருக்காக கூட அவங்க வந்து கிஸ் கொடுத்துருக்கலாம், அது வேறு. அந்த அருண் விஜய் சார் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நல்ல சூப்பரான வேலைக்காரன்னு சொல்கிறாங்க. மேபி அந்த ஊரில் இட்லி கடை வந்து அவரோட இட்லி கடை அந்த சிவனேசன் இட்லி கடை ரொம்ப ஃபேமஸான இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இட்லி கடையை சுற்றி ஒரு நல்ல பாலிடிக்ஸ் போகலாம், எப்படி யாராவது ஸ்டோரியில் ட்ராவல் ஆகலாம். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் சிட்டியில் போய் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே வந்து அருண் விஜய் சாரை மீட் பண்ணி அவரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த அருண் விஜய் சாருக்கு இந்த இட்லி கடை மேபி ஒரு நல்ல ஒரு அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இட்லி கடைன்றதால. ஸோ ஏன்னா சத்யராஜ் சார் வந்து பிஸ்னஸ் தான் இந்த டைலாக்லேயே சொல்கிற ஒரு விஷயம். பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னார். மேபி அந்த இட்லி கடையை வந்து அவங்க வலிச்சு போகிற மாதிரி ஒரு கடையாக கூட இருக்கலாம். விஷ் பண்ணலான்றாங்க. அந்த இட்லி கடையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் வரலாம். அதுக்காக நடக்கிற ஒரு சில விஷயங்கள், அதில் நடக்கிற ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக கூட எனக்கு இந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக வந்து தோணுது. ஏன்னா ராஜ்கிரண் சார் நடத்திட்டு வர இட்லி கடையை தனுஷ் சார் அதுக்கப்புறமா எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கலாம். ஸோ பட் ட்ரெய்லர் நல்லா இருக்குது, நல்ல ஒரு எமோஷ்னலான ட்ரெய்லர். அருண் விஜய் சார் சொன்னது அதான் ஆடியோ லான்ச்சில் வந்து அது ஆக்சுவலாக வந்து ட்விட்டரில் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு எமோஷ்னல் ஸ்டோரியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அருண் விஜய் சாரோட வில்லன் நிசம் சொல்லவே தேவையில்லை, என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாஃபியாவில் கிளைமேக்ஸில் ஒரு அருண் விஜய் சார் வந்து வருவார். ஸோ அருண் விஜய் சார் வில்லனா, தனுஷ் சார் ஹீரோ. ஸோ பார்க்கலாம். கிளிக் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி. ஏன்னா ஹாலிடேஸ் வேறு ரிலீஸ் ஆகுது. October 1 காந்தி ஜெயந்தி, விஜயதசமி, ஆயுத பூஜை சொல்லிட்டு லீவ்ஸ்ன்றது கண்டினியூஸாக வருது. கிளிக் ஆகிடுச்சுன்னா ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர் தனுஷ் சார்கிட்டேருந்து அவரோட டேரக்ஷனில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். நித்யா மேனன் அவங்கள பற்றி வழக்கம் போல் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் ட்ரெய்லர்லேயே வந்து எந்த அளவுக்கு அந்த வில்லேஜ் கேர்ள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ராஜ்கிரண் சார், சமுத்திரக்கனி சார் இருக்கார், பார்த்திபன் சார் இருக்கார். எல்லாருமே அந்த இட்லி கடை, அந்த ஒரு இட்லி கடையை வச்சு தான் மொத்த படமே ட்ராவல் ஆக போடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இட்லி கடை சொன்ன மாதிரி முன்னாடியே வில்லேஜாக இட்லி கடை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அருண் விஜயோட ஃபேமிலி அந்த இட்லி கடையை நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் நல்ல ப்ராஃபிட் வரும். அதனால் அவர் மேபி அந்த பாக்ஸிங் இது கூட அதனால் கூட டெவலப் பண்ணுற மாதிரி கூட ஒரு ஐடியா கூட இருக்கலாம், இஃப் நாட் ராங். ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டோரி வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா இல்லை ஃபுல்லாக தப்பு தான். பட் என்னோடய கெஸ்ஸிங் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் மூவி வந்தால் எந்த அளவுக்கு என்ன மாதிரி ஸ்டோரி வந்து இருக்க. சிம்பிள் ஸ்டோரியாக இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளேயில் வந்து தனுஷ் பக்கா பண்ணிவிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவருடைய அந்த எமோஷ்னல் மூமெண்ட், அந்த எமோஷ்னல் வந்து தனுஷ் சார் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து விட்டுற மாட்டார். எமோஷ்னல் சப்ஜெக்ட்லாம் அது அவரோட ஆக்டிங் படங்களாக இருக்கட்டும், இது அவர் டைரக்ஷன்ஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு மாதிரி எமோஷனல் சப்ஜெக்ட்லாம் அவர் ஈஸியாக விட்டுற மாட்டார். ஸோ டஸ் மை ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ஃபார் தி ட்ரெய்லர் இட்லி கடை. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கு என்ன ஸ்டோரி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியம் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா வீடியோஸோடையும் வரும். டேக் கேர், பாய்.